विद्वा विनिर्यातौ तस्मान् माङ्गलिका उभौ ॐ अथ ॐ अथ ॐ अथ। வந்து நச்சிகேதா இருக்கு யாரும் இல்லையா கிடையாது. உட்காருங்க என்ன அது எத்தனை பார்த்தா கொடுக்கணும். இன்னும் அறிய வேற வந்து உட்காரணும். என்ன மரியாதை வெயிட்டிங் ஃபார் இன்விடேஷன். அபியாச பாஷ்யத்தில் ஏற்படக்கூடிய அபியாசத்துக்கான நிபந்தனை நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு அதனால அந்த சங்கா மூலியமாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி நமக்கு வந்து இந்த அத்தியாசம் சம்பவத்தி அப்படிங்கிறத வந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரி வரும்போது அந்த அத்தியாச விஷயத்தை இந்த அத்தியாச விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை பாசிபிள் அப்படிங்கிறதுல வந்து அவளுடைய நிபந்தனையை வச்சு நம்ம வந்து எப்படி பாசிபிள். ஸோ முதல் நிபந்தனை என்னது? எதனால அத்தியாச சங்காவுடைய முதல் நிபந்தனை என்னது? பிரத்யக்ஷத்துவம். பிரத்யக்ஷத்துவத்தை வந்து என்னன்னு பதில் சொல்லணும்? இப்போ இந்த பிரகாசமான தோற்றுக்கான இல்லையா அவங்க எப்படி அதை வந்து சொல்கிறானோ அதையே நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி பிரகாசமானது. அப்புறம் ரெண்டாவது வந்து அங்கதான் நம்ம இருக்கோம். அஜ்ஞானத்துவத்திற்கான என்ன சங்கா ஏற்படுறது? என்ன சங்கா ஏற்படுறது? ஆமாம், அது ஏன் வந்து சங்கால சொல்றான் அது இருக்க முடியாதுன்னு அது மறந்து போயிடும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், நான் அதுவா கேட்டேன், அது கேட்கலையே. நான் என்ன கேட்கிறேன்னா என்ன சங்கா, ஏன் அஜ்ஞானத்துவம் முடியாதுன்னு சொல்றேன்? அஜ்ஞானத்துவம் இல்லையே அப்படி சொல்றாங்க, ஏன் சொல்றேன்? எப்படி தெரியுது? அதாவது நம்ம சமாதானம் வரும்போது சங்கா மறந்து இங்க என்ன கேட்கறேன் தெரியுமா? 2-3 வாரம் முன்னாடி இருக்கிறத கேட்கிறேன். ஓ எங்க குரூப் இல்லை, அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. ஆமா அது நான் கேட்கல. சங்கா என்ன சங்கா? என்ன சங்கா தெரியல. சங்கான்னா என்னென்ன என்ன 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 The case of rope not being known as a rope
because I know Atma is there. But what is, I mean, என்னவா இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. The Shankar is ஆத்மா இருக்குன்னு சொல்றியே, ஆத்மா இருக்கே, அப்ப ஆத்மா அஞ்ஞானத்துவத்தை மட்டும் சொல்லுங்க. ஆத்மா இருக்குங்கிற ஞானம் இருக்கிறதுனால அது எப்படி அஞ்ஞானம் ஆகுதுன்னு கேட்கிறேன். எப்படி ஞானம் இருக்கு? ஆத்மா இருக்கு தெரியாது, பிரகாசம் பார்த்து ஆத்மாவில் அஜ்ஞானம் ஏற்படாதது சட்டா. அதான் அப்ஜெக்ஷன். என்ன எதனால? எதனால? சரி, கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டு மைக் கொடுங்க. ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்றாளா? தெரியுமா? அமைப்பு ஆத்மா ஞான சொல்லுவோம், அறிவு சொல்லுவோம். அகம் அகம் என்று பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அதுல சொல்ல வருது. கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டு என்ன எக்ஸாக்ட் ரீசன் கொடுக்குறான்னு கேட்கிறேன். சங்காவை தான் கேட்கிறேன். இவ்வளோ நேரம் ஆகுமா? சொன்னேன். அவளுக்காக அதுதான் சொல்றேன். அது சங்கா தெரியலன்னா எப்படி இதை டீல் பண்ண முடியும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அங்கேருந்து வந்தாதான் கரெக்டாக. ஏன்னா அவளுடைய ரீசன் என்ன? ஆத்மா ஏன் ந அஜ்ஞானத்துவம், ஆத்மாவில் அஜ்ஞானத்துவம் ஏற்படாதுங்கிறது எல்லாருமே சொல்றது. ஏன் தான் நான் கேட்குறேன். அதுதான் மெயின் ரீசனாக இருக்கிறது. அது என்னது? பிரகாசம். நீங்கள் தானே சொன்னேன், பிரகாசமானத்துவங்கிறதுலேயே எல்லாமே கவர் பண்ணினோம். ஒரு வாரம் நாங்கள் மறந்து போயிடுமா எனக்கு தெரியல. பிரகாஷ ஸ்வத சித்த, அதுதான் நீங்கள் ஞானஸ்வரூபம். சரஸ்வதிமா சொன்னது என்னது? ஞானஸ்வரூபம். இந்த வார்த்தைகளை நமக்கு ஸ்ருதி வச்சு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அஜ்ஞானத்துவம் இருக்க முடியும்னு கேட்கறதுல நாம் என்ன ரிசர்ச் கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் படித்த போர்ஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? என்ன இருக்கேன் ஆத்மா எப்படி இருக்கேன் இல்லையா? நான் இருக்கேங்கிறது தெரியுது, நான் என்னவா இருக்கேங்கிறது தெரியுது. அப்போ அங்க அம்சிக அஜ்ஞானத்துவம்னு அதையும் ரிஃபைன் பண்ணுறோம். பிரத்யக்ஷத்தை எப்படி பிரகாசமானத்துவம்னு நாம பண்ணினோமோ என்ன பண்ணிட்டோம்? இங்க அஜ்ஞானத்துவத்தை அம்சிக அஜ்ஞானத்துவம். அதுதான் நமக்கு பார்ஷியல் நாலேஜ், பார்ஷியல் இக்னாரன்ஸ்ங்கிறத சொல்லப்படும். இப்போ நாம் எதுக்கு இங்கே வரேன் அப்படின்னா பார்ஷியல் நாலேஜில். இந்த பார்ஷியல் நாலேஜில் எப்படி என்ன இருந்தது? இது பார்ஷியல் நாலேஜ் அகம் அஸ்மி. ஸோ இப்போ நான் கொஞ்சம் மடக்கி அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. சில நேரத்தில் கேட்குற கேள்வி ரொம்ப கிளியராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்படி நான் பண்ணுறது நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு அதிகமாக குழப்பமாகிறதா இல்லை கிளாரிட்டியாக இருக்கு? அதிகமாக கிளாரிட்டியாக எனக்காக சொல்லக்கூடாது, உங்களுக்காக எக்ஸ்பிளனேஷன் வேணாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பதில் சூஸ் பண்ணுங்க. டைம் நமக்கு எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வரா பாவம். கிளாரிட்டி சரியா? குழப்பலையே நாங்கள் இல்லை இங்கே சொல்லுங்க, பெரியவாலாம் சொல்லுங்க. உங்க சரஸ்வதி நான் குழப்பறேன். குழப்பி அதாவது குழப்பினா பரவாயில்ல, குழம்பி நீங்க தெளிவாக ஆகிறதான்னு கேட்குறேன். அவங்க வருது இல்லை இல்லை? சரி, அப்புறம் கேட்குறேன். சரி, ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் போன வாட்டி என்ன கேட்டேன், அதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது நல்லது தான். என்னது கேட்டேன் அப்படின்னா, அகமஸ் நான் இருக்கேங்கிறதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் தேவையில்லை. கரெக்டா? நான் இருக்கேங்கிறதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் அது அபரோக்ஷம். ஸ்வத சித்தம், ஸ்வப்பிரகாசம், இது எல்லாமே அப்ளிகபிள். ஆனால் என்ன பண்ணினோம்? அதோடைய அம்சிக ஞானம் என்னது? அம்சிக ஞானம், அம்சிக அஜ்ஞானம்.
அம்சிக்க ஞானம் என்னதுன்னு அகமஸ்மி, அது என்னது சத்து சித்து தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன கேட்டேன், சத்து சித்து நான் இருக்கேங்கிறதுக்கும் நான் சத்து சித்துங்கிறதுக்கும் எப்படி சொல்றேன்னு கேட்கிறேன். இதுதான் கேட்டேன். ஸோ இதை என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னா, எப்படி சொல்றேன்னாக்க சுத்தி வச்சுதான் இங்க பாருங்க, நான் இருக்கேங்கிறது யூனிவர்சல், எல்லாருக்கும் தெரியும், அதுல யாருக்கும் டவுட் இல்லை, யாரும் டிபேட்டும் பண்ண மாட்டாங்க. சத்து சித்துன்னு எது நமக்கு சொல்லி கொடுக்கும், ஒரு சுத்தி பிரமாணம் தான் சொல்லி கொடுக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, நான் கேட்க வந்தது என்னன்னா, திரும்பியும் ரீஃப்ரேஸ் பண்றேன். நான் கேட்க வந்ததுடைய கிளாரிபிகேஷன் என்ன கொடுக்க வரேன், நான் இருக்கேன் அகம் அப்படிங்கிறதுக்கு வந்து சத்து சித்துன்னு சுத்தி சொல்றது. ஓகே, அந்த சத்து சித்துங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்கல, சுத்தி சொன்னதுனால தான் அந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், படிக்க வந்தாலும் கதை தான் தெரியும். சத்து சித்துக்கிறதுக்கும் சத்து சித்துங்கிற ரிவீல் பண்ற சுத்தி வேர்ட்ஸுக்கும் அதோடைய விஷயத்துக்கும் நான் இருக்கேங்கிறதுக்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்காது, உங்களுடைய புரிதல் நான் இருக்கேங்கிறதுக்கு எந்த புரிதலும் தேவையில்லை. இது வந்து கிவன் ஸ்டேட். நீ சத்து சித்து அப்படிங்கிற சுத்தி நமக்கு உபதேசம் சொல்லும் போது அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அகமஸ்மி கூட ரெண்டுத்தையும் டேலி பண்ணி வச்சுக்கிறேன், எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா நான் கேட்கறேன். அதுதான் கேட்க வந்தேன். என்னது, இப்போ போன வாரம் கேட்ட விஷயம் ஞாபகம் இருக்கணும், இப்போ டிஸ்கஸ் பண்றக்கூடிய விஷயம் வந்து எப்படி இருக்கணும், அது கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். இப்போ நான் சொல்றது புரியறதா முதல்ல இல்லையா? நான் இருக்கேங்கிறது எந்த ஒரு டீச்சரும் தேவையில்லை. அப்புறம் சத்து சித்து நீதானும் உபனிஷத் சொல்றது, ஸ்ருதி பிரமாணம் சொல்றது, இது ரெண்டும் எப்படி ஒன்னா வேற வேறுதான்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சேம் ஆர் டிஃபரெண்ட்? ஆக்சுவலி சேம் இல்லையா? எப்படி சேம் ஆகிறதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்கொயரி பண்ணுறேன். இப்படி சொல்றதுனால ஓ நான் இருக்கேன் அது ஓகே, அது நான் சத்து சித்து நான் சத்து சித்துன்னு அப்படின்னு நாம வெறும் கேட்டது ஆமான்னு வச்சுட்டு இருக்கோமா, இல்லை அது ஏதாவது எப்படி நாமங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல அத்தியாசத்துடைய பேசம் என்னது, அம்சிக ஞானம் அம்சிக அஜ்ஞானம். அம்சிக ஞானத்துல எந்த ஒரு சர்ச்சையும் டவுட்டும் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ நான் இருக்கேங்கிறதுக்கும் நான் சத்து சித்தா இருக்கேங்கிறதுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும். கரெக்ட்? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிடைக்கிறது, ட்ரிகர்டு பை இல்லையா சுத்தியோடைய வாக்கியம் நமக்கு அகம் சத்து சித்துன்னு சொல்றது இல்லையா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எப்படி பண்ணிட்டு கேட்கணும். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி? அப்போ இதுக்கான விளக்கம் என்னன்னா, இங்க வந்து இன்னொரு இது வந்தது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சொல்ல முடியும், எதை வச்சு சொல்ல முடியும், எதை வச்சு சொல்ல முடியாது. நீ இருக்கேன்னா நீ இருக்க. சத்து அப்படிங்கிறதுக்கு வந்து சுத்தி தான் பிரமாணம், அல்லது நான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. எல்லா ஆப்ஜெக்ட் மாதிரியும் எல்லாமே இருக்கு, நானும் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நானும் இருக்கேன்னு சொல்லும்போது இந்த உலகத்துல இருக்கேன், எல்லாம் பண்றேன், இல்லைன்னா நார்மல். அப்போ எல்லா ஆப்ஜெக்டும் இருக்கிற மாதிரி நானும் ஒரு ஆப்ஜெக்டா இருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நேச்சுரலா வரும். அப்ப நான் ஆப்ஜெக்டா இல்லை அப்படிங்கிறதும் இல்லையா? என்னெல்லாம் ஆப்ஜெக்டா இருக்கு நமக்கு, மனசு மூக்குண்டு சரீரம் மூக்குண்டு எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. நானுங்கிறது எப்படி இருக்கு, சப்ஜெக்டா இருக்கு. இது நம்ம என்ன பண்றோம், அதையே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். நானுங்கிறது சப்ஜெக்டா இருக்கும்போது எப்படிப்பட்ட சப்ஜெக்ட், ஆப்ஜெக்டாகவே ஆகாத சப்ஜெக்ட். கரெக்டா? ஆப்ஜெக்டாகவே ஆகாத ஒரு சப்ஜெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஜெக்டாக ஆக முடியாத ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டா அது எப்படிப்பட்டது, ஜடமா சேதனமா? சேத்தனம்னு சொல்லும் போது அது இருக்கக்கூடிய அதற்கான சேத்தனத்துவம், அதுக்கான கான்சியஸ்னஸ் அதோடையதா வேற இதுல இருந்தோ வருதா? அதோடையதே கான்சியஸ்னஸ். அப்போ அதோடைய கான்சியஸ்னஸ்னா அது மாதிரி எவ்வளவு கான்சியஸ்னஸ் இருக்கிறது, ஒண்ணுதான் இருக்கு இல்லையா?
அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் இருக்கேங்கிறதுலேருந்து, ஓகே, நான் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைங்கிறதுலேருந்து, நான் உடம்பு மனசு இல்லைங்கிறதுலேருந்து, நான் ஜடம் இல்லைங்கிறதுலேருந்து, நான் வந்து சைத்தன்யம் அப்படிங்கிறதும், எப்படிப்பட்ட சைத்தன்யம்? செல்ஃப் இல்யூமினேட் சைத்தன்யம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணினோம் நம்ம? பிரகாசமானத்துக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணி தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஸோ முதல்ல வந்து இது வந்து ஒரு விதத்தில் சில பேருக்கு குழம்பினது நல்லது, குழப்பத்துக்கு மன்னிக்கவும். இந்த தெளிவு ஏற்படுறது நல்லது. தெளிவு இப்போ ஏற்படலைன்னா இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து அஜ்ஞானத்துவத்துடைய அம்சிக ஞானத்தில் இருக்கும், பாதிகள் நாளைகள் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? எது ஆக்சுவலாக அஜ்ஞானத்துவமாக இருக்குங்கிற டிஸ்கஷனுக்கு நம்ம போகிறோம். அது வந்து அம்சிக அஜ்ஞானம். சரி, இப்போ வந்து நம்ம கேட்டாதி வந்து ஒரு கேள்வி கேட்டோம். அன்றைக்கி போன வாட்டியே வந்து இங்கேயே வந்து அதை அட்ரஸ் பண்ணது நான் இருக்கேங்கிறது வந்து இல்லையா, எந்த ஒரு பிரமாணத்தினால சொல்ல முடியாதுங்கிறது வந்து போன வாட்டியே அந்த சந்தியாதி வந்து சொன்னோம். கரெக்ட், நான் இருக்கேங்கிறதுக்கு நானுங்கிறதுக்கு சர்வ பிரமாண அகோச்சரம். ஓகே, ஆனால் நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய நேச்சரை இருக்கிறபடி ரிலீவ் பண்ணுறதுக்கு ஸ்ருதி சப்த பிரமாணமாக இருக்கும். ஏன் என்ன பண்ணுவோம்? அந்த சப்த பிரமாணம் வார்த்தைகள் என்ன பண்ணுன்னு சொன்னா, நான் வந்து ஆப்ஜெக்டா இருக்கேன். ஓகே இல்லையா? ஜடம் சேத்தனத்தில் ரொம்ப நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தூங்கும்போது ஒருவேளை நம்ம ஜடமாக இருக்கோமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஏதோ ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகிடுது? சத்துன்னு சொல்லும்போது ஓகே, எப்படிப்பட்டது? நான் வந்து எதையோ சார்ந்து இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள். சத்துன்னு எக்ஸிஸ்டன்ஸ்னு சொன்னால் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். மற்ற எல்லா ஆப்ஜெக்ட் பார்த்தேன்னு சொன்னால் டிபெண்ட். ஆப்ஜெக்ட் எது மேலே டிபெண்ட்டாக இருக்கும்? சப்ஜெக்ட் மேலே. சப்ஜெக்ட் மேலே. நான் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நான் டிபெண்டா இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கேங்கிறதுக்கும் சத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இருக்கேங்கிறதுக்கும் நான் சத்தா இருக்கேங்கிறதுக்கும் இந்த இடத்துல வந்து டேலி ஆகிடும். கரெக்டா? இது மட்டும் புரியறதா உங்களுக்கு? நான் கன்ஃபியூஸ் பண்ணலையே? கிளியர். திங்க் பண்ண முடியறதா? சேர்ந்து திங்க் பண்ண முடியறதா? அடுத்தது ஜடத்துக்கு வருவோம். ஜட விஷயத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஜடம் இல்லைன்னு தெரியும், ஆனால் ஒருவேளை ஜடமாக ஆயிடுவேனோ, ஜடமாக சில நேரத்தில் டெம்பரரியாக இருக்கேனோ அப்படின்லாம் சில டவுட்டெல்லாம் வரும். அப்போ நான் சேத்தனம் அப்படின்னு சொன்னால், சப்ஜெக்ட்னு சொன்னால், ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னால், அது எப்படிப்பட்ட சைத்தன்யம், எப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஞான ஸ்வரூபம் அல்லது ஞானம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது உபநிஷத். சித்துன்னு சொல்கிறது எப்படிப்பட்டது? கான்ஷியஸாக நான் இல்லைம்மா, நான் எப்படி இருக்கேன்? ஐ எம் நாட் கான்ஷியஸ், ஐ எம் கான்ஷியஸ்னஸ். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் கான்ஷியஸாக இருக்கேன்னாக்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நான் கான்ஷியஸாக இருக்கேன்னு சொல்ல முடியும். நானே கான்ஷியஸ்னஸ்ன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. பாருங்கோ, ஓகே. அப்போது என்ன இன்னொரு டவுட் என்ன வந்ததுன்னா, கோமாலையோ இல்லை அவங்களுக்கு மயக்கத்தை கொடுத்து என்ன ஆகிடும்? அன்கான்ஷியஸ்னு வேர்டு யூஸ் பண்ண தெரியுமா? அன்கான்ஷியஸ் ஆகிட்டார் அவர். ஓகே, நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய குருஜிக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு கதை சொல்லலாம், நடுவில் சொல்லலாம் இல்லையா? எஸ் ஜி. நீங்கள்லாம் சீரியஸாக இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும். அனஸ்தீசியா கொடுப்பா இல்லையா? ஜி நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே படுத்துன்னு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம், நான் இப்போ இந்த யூசி கொடுக்க போகிறேன், நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிடுவீங்க இல்லையா? வெயிட், நீ என்ன தான் ஊசி கொடுத்தாலும், என்ன தான் நீ மருந்து கொடுத்தாலும் நான் அன்கான்ஷியஸ் ஆக மாட்டேன். ஏன்னா நான் தான் கான்ஷியஸ்னஸ். இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, நிச்சயமாக அன்கான்ஷியஸ் ஆகிடுவீங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வேதாந்தம் தெரியுமா? அனஸ்தீசியா டாக்டருக்கு என்ன தெரியும்? நீங்கள் கண்டிப்பாக அன்கான்ஷியஸ் ஆகிடுவீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு வலியெல்லாம் தெரியாது. இல்லை எனக்கு வலியெல்லாம் தெரியாது என்ன, ஆனால் நான் கான்ஷியஸ் ஆவேன், கான்ஷியஸ்னஸ் தான். கான்ஷியஸ்னஸ். இவர் ஒன்று சொல்கிறாரு,
ஒன்று சொல்றாரு. ஓகே, சுவாமிஜி இந்த சாக்கில் வந்து உண்மையை சொல்லி அவனை எப்படியாவது திங்க் பண்ண வைக்கலாமான்னு அந்த இடத்துலையும் ட்ரை பண்றாரு இல்லையா. ஆப்ரேஷன் வந்து பேசாமல் போனோம் அப்படி இல்லை, அங்கேயும் வந்து எப்படிமா நான் அன்கான்சியஸ் ஆக முடியும், கான்சியஸ்னஸ்மா நான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றது இருக்கிறது. அவர் வந்து ஐயோ இவர் வந்து பாவம் ஒரு வேளை அவருக்கு முழிப்பு வந்துருமோ, அவருக்கு வலிக்குமோ அப்படின்லாம் கேட்குறாளோன்னு அவருடைய பாணி அதுதானே இல்லையா. அப்போ அன்கான்ஷியஸ்னு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்லையோ இல்லை கோமாவோ இல்லை வேற எந்த சிச்சுவேஷனை நம்ம சொல்றதோ மைண்டோட சிச்சுவேஷனை சொல்றோம். ஓகே, கோமால இருந்தாலும் என்ன பண்ணுவாவா, 10 நாள் காரியம் பண்ணிட மாட்டாங்க. இருக்காருன்னு தானே சொல்றோம். என்ன பண்றாரு, கோமால இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இருக்கிறத நாம இது பண்றோம். ஓகே, அப்ப என்ன ஆயிடுறது, என்ன அன்கான்ஷியஸ் கான்ஷியஸ் எல்லாம் சொல்லும்போது எந்த ஒரு இதில் இருந்தாலும் எல்லாமே நம்ம மைண்டோட ஸ்டேட்டு வச்சு தான் நம்ம சொல்றோம். நமக்கு எவ்வளோ உணர்வு ஏற்படுறதோ எவ்வளோ நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு நான் ஆக்டிவா லைவா இல்லா இருக்கேனா எல்லாம் சொல்கிறோம். இது எல்லாமே எதோட விஷயம், இது எல்லாமே பிரதிபிம்ப சைத்தன்யத்தை வச்சு மனோவிருத்தி விகாரங்களை சொல்கிறோம். இது when you saying that I am conscious, I am unconscious சொல்லும்போது என்னது, மனோவிருத்தி விகாரத்தை வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் உபனிஷத்தோடைய ரிவலேஷன் அல்லது ரெவலேஷன் என்னது, என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னால், ஓகே, எந்த ஒரு விஷயம் அன்கான்ஷியஸையும் கான்ஷியஸுக்கும் சாட்சியாக ரெண்டுத்தையும் எது இல்லுமின் பண்ணுறதோ, தன்னைத்தானே பிரகாசித்துண்டு அன்கான்ஷியஸையும் கான்ஷியஸையும் எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ அது கான்ஷியஸ்னஸ்ஸு. கிளியராச்சா? அப்போ ஞான ஸ்வரூபம்னு சொல்லும்போது பாருங்க நமக்கு எவ்வளோலாம் உள்ளுக்குள்ள ப்ராபபிள் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு பாருங்க, அதே வேர்டு தான். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கான்னா டீச் பண்ணும்போது அந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிற ஆத்ம சைத்தன்யத்துக்கான ஒண்டர்ஃபுல் வேர்டு காயின் பண்ணி வச்சிருக்கான். ஃபிட் பண்ணுறது என்னது, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணோம் இல்லையா, நெஸ் என்ன பண்ணோம் முன்னாடிலாம் இந்த இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன 5Bன்னு பஸ்ஸு போட்டிருக்கோம், ஒரு ஸ்லாஷ் போட்டிருப்பான், அதே 5B தான், ஆனால் ஒரு ஸ்லாஷ் இருக்கும். இந்த ஸ்லாஷ் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பீச்சுக்கு நடுவில் தண்ணியில் கொண்டு போய் விட்டு வரோம். நிஜமா அந்த என்ன அந்த எப்படி தெரியுமா எனக்கு ஞாபகம் இருக்கு, பீச் இருக்குல்ல ரொம்ப பிடிக்கும் குழந்தையில. அப்போ 5B ஏன்னா பீச், பி ஃபார் பீச், அது எப்படியாவது பீச் கிட்ட கொண்டு போயிடும். ஏன்னா இங்கே வந்து கொண்டு விடும், அது இங்கே எங்கேயோ வரும், புரியுதா? அது ஸ்லாஷ் போட்டால் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போகிறது அப்படிலாம். அது மாதிரி கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் ரெண்டுத்தையும் ரிவீல் பண்ணுறக்கூடிய விஷயம் கான்ஷியஸ்னஸ். இங்கே பாருங்க, நான் இருக்கேங்கிறதுக்கும் அகம் சத்து சித்தா இருக்கேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க. எங்கள் அத்தியாச பாஷ்யத்தில் வரக்கூடிய அஜ்ஞானத்துவங்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன ரிவீல் பண்ணேன், நச்சிகேதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னேன், எனக்கு சத்து சித்துன்னு தெரிஞ்சிருக்குன்ன உடனே கப்புன்னு யம தர்மராஜா பிடிச்சுட்டார். என்ன கேட்கிறார், எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கிறது. எப்படி சொல்றேன்னா சொல்லவே முடியாது, ஆமா ஆனால் நான் இதை தான் கேட்க வந்தேன்னு கிளாரிஃபை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏதாவது குழப்பம் இருக்கா இந்த டிஸ்கஷன்ல? சத்தியம் ஞானம் அத்தவா சத்து சித்து இது ரெண்டு கிளாரிஃபை ஆயிருத்தா, விச் இஸ் ஈக்குவல் டு அகமஸ்மி. ஆனால் அகமஸ்மிங்கிறது வந்து சாமான்யமான யூனிவர்சல் நாலேஜ். ஆனால் சத்து சித்துங்கிறது யாருக்கு இல்லையா, யாரு பிரமாத்தாவோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அறிவு ஸ்ருதி மூலியமா நீ என்ன நீ இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியே, உன்னோட நேச்சர் இல்லையா ஆப்ஜெக்டாக இல்லை, ஓகே சப்ஜெக்டாக இருக்கு, டிபெண்டாக இல்லை இண்டிபெண்டாக இருக்கு, ஜடமாக இல்லை சேத்தனமாக இருக்கு இல்லையா, கான்ஷியஸோ அன்கான்ஷியஸோ கிடையாது மைண்ட் மாதிரி. நீ எப்படி கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்றது சத்து சித்து. இந்த மாதிரி யோசிச்சிருக்கேலோ நீங்க, யோசிக்கணுமா இல்லையா? எஸ். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நான் இருக்கேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நான் சத்து சித்து நான் தானே சத்து சித்து, எஃபெக்டே இருக்காம இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஓரளவுக்கு யோசிச்சேன் பாதி யோசிச்சேன் இது பண்ணேன்னாக்க நல்லது. என்னம்மா கரெக்டா? இதுக்கு பேர் என்னது அம்ஷிகா? அஜ்ஞானம்.
அஜ்ஞானத்துவம் அம்சிக்க ஞானத்துவம் ஞானத்துவம் அதே பேரட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குழப்பம் பண்ணினதில் ஃபர்தராக குழப்பங்கள் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணுமா? ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து எஸ், என்னோட நேச்சர் அகங்கிறதுக்கு பிரமாணம் சாஸ்திரம்தான். ஆனால் அகங்கிற விஷயம் சர்வ என்னோட அகோச்சரம். ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கு. என்ன சொல்ல வருது இல்லையா? நானுங்கிறது எதுவாக வச்சுட்டு இருக்கேனோ அந்த தப்பான விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயமாக சாஸ்திர பிரமாணம் அமைஞ்சிருக்கிறது. பட் அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டாகவோ இல்லையா இந்த ஆத்ம விஷயத்தை எந்த பிரமாணத்துடைய விஷயமாகவோ காட்டவில்லை. சரியா? ஏதாவது சந்தேகமோ குழப்பமோ, இப்போ நீங்கள் சில பேர்லாம் டவுட்லாம் கேட்டேன், எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா இல்லை இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த விஷயத்தில், அம்சிக்க ஞான விஷயத்தில்? இல்லை நான் பேசினது கிளியராக இல்லை, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சரியாக புரியல, இந்த வேர்டு கன்ஃபியூசிங்காக இருக்குது, இந்த லைன் கன்ஃபியூசிங்காக இருக்குது, இங்கே ஆம்பிகுவஸாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி? நான் குருஜி எல்லாரும் அமாத்ரா அப்படி கான்சியஸ்னஸ் எல்லாம் அமாத்ராக்கு போயிட்டேலா? இல்லை, நான்றது அகம் அஸ்மி. அகம் அஸ்மி. இதை நான் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? கொலோக்கியல் லாங்குவேஜ் கேட்குறேன். ஒரு யதார்த்தமான ஒரு இதில் அகம் அஸ்மிங்கிறது என் பேரை யாரும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். அகமஸ்மிங்கிற தெரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்கிறத இத்தனை நேரம் நிரூபணம் பண்ணினோம், அவ்வளோதான். அப்போ சொல்லி தெரியணுமான்னு தெரியவே வேண்டான்னு ஒரு கேட்டகரியில் வரும்போது சொல்லி தெரியுமாங்கிற கொஸ்டின் இன்வாலிடேட் ஆகிடும். இன்வாலிடேட். கரெக்டா? ஹரிஓம்ஜி, கான்ஷியஸ்னஸ் நீங்கள் சொன்னதுக்கும் அவேர்னஸ் பிரின்சிபலுக்கும் விட்னஸ் பிரின்சிபலுக்கும் சாட்சி சைத்தன்யத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாம் ஒன்னே தான். எல்லாம் சினானிம் தானா? எல்லாம் சினானிமஸ், எல்லாமே சினானிமஸ். ஓகே ஹரிஓம்ஜி. ஹரிஓம்ஜி, நானே கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு வி ஆர் அரைவிங் அட். இப்போ நான் மட்டும்தான் கான்ஷியஸ்னஸ் இல்லையே, எவ்ரி திங் இஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? அது எப்படி? நான் மட்டும் நானே கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம். ஸோ கான்ஷியஸ்னஸ் இட் இஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் மீ, இட் இஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ். நானே கான்ஷியஸ்னால் ஏதோ நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் இன்க்ளூசிவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லைங்கிறேன் என்னோட. ஆமாம். அப்போ நீங்கள் கான்ஷியஸ்னஸ்னால் என்னென்ன அர்த்தம் வச்சுன்ற கேள்வி பாருங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபார் யூ? ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ். தட் இஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள். சரி, அப்போ எப்படி இன்க்ளூசிவாக இல்லாமல் இருக்க முடியும்? எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் நீங்கள் அர்த்தம் சொல்கிறீங்கன்னா அது எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி ஆகும்? இன்க்ளூசிவ் பாருங்க. அப்போ கான்ஷியஸ்னஸ்னால் உண்மையான உங்களுடைய அர்த்தம் மைண்டில் என்ன இருக்குன்னு கேன் யூ ஸ்பிட் இட் அவுட்? தட் இஸ் எவ்ரிதிங் டோட்டல், தட் இஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எப்படி இன்க்ளூசிவாக இல்லாமல் அப்படி இருக்கு? அந்த மீனிங் வரும்போது வரல. குட், தேங்க்யூ. என்ன இந்த மாதிரி திங்க் பண்ணால் அந்த மீனிங் கரெக்டாக வரும். ஓ, அதுக்குள்ளே நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டேலா? சரி, ஓகே, வெரி கைண்ட் ஆஃப் இட். வேறு டவுட் இல்லையா? லலிதாக்கு டவுட் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்கோ லலிதா, ஒரு நிமிஷம். இப்போ வருதா பாரு. சொல்லுங்க. தப்பு சிஸ்டமுக்கும்
அனாத்ம புத்தியில நான் பாடி மைண்டோடையே நான் அட்டாச் பண்ணிட்டேன். நான் இருக்கேன்னு சொல்லுவேன், ஆனா சத்தியத்தினா பாடி மைண்டுக்கு தான் போகும். ஆனா நீங்க இப்படி சிந்தனையை தூண்டி தூண்டி திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு பண்ணும்போது எங்களை அப்படியே நேர சிந்தனையை தூண்டி அகமஸ்மி அப்படின்னா ஆத்ம புத்திக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ற மாதிரி புரியுது. ஸோ இதை விட நாங்கள் இதுலயே நான் உங்க இருக்க அதை விட ஞானத்துல எடுத்து அதாவது தத்துனா பாடி தோணாம அகம் அஸ்மி ஆத்ம புத்தி விருத்தி ஆகிறதுக்கு இந்த சிந்தனை எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. தண்ணி பக்கத்துல கொண்டு வர, அது மாதிரி பக்கத்துல கொண்டு வரு. ஸோ இதுலயே நிலைச்சிருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. வேற என்னப்பா? சரி, இப்போ கம்மிங் டு நச்சிகேதா. என்ன பண்ணணும் இப்போ நம்ம? மூணாவது சங்காவா? மூணாவது எஸ்கேப் ஆகக்கூடாதுண்ணே. அம்சிக அஜ்ஞானத்துவம். ஓகே, அம்சிக அஜ்ஞானத்துவம்னா என்ன? மூடு. அம்சிக அஜ்ஞானத்துவம்னா என்ன? இப்போ மேட்ருக்கு வருவோம். பார்ஷியல் இக்னரன்ஸ், பார்ஷியல் நாலேஜ். தப்பு. வேற யாராவது சொல்லுங்க. சாரி, அம்சிக அஜ்ஞானம்னா என்ன? சொல்லுங்க. ஒரே ஒரு வேர்டில் கதை. நோ ஸ்டோரிஸ். இல்லை சொல்ல தெரியலையா? அப்போ மைக் கொடுத்துருங்க. அனந்தக ஆனந்தக தெரியல. சரி, அஜ்ஞானத்துவம் அதுதான் எனக்கு. ஆமாம், அம்சிக்க அஜ்ஞானத்துவம்னா என்னன்னு கேட்டேன். பார்ஷியல் இக்னோரன்ஸ்ன்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். அது ஒரு ஊரில் நான் இருக்கும்போது அந்த அதில் எந்த வேண்டாம் இல்லையா? பார்ஷியல் இக்னரன்ஸ். இப்போ சொல்லுங்க, என்ன இக்னரன்ஸ் இருக்கு? என்ன இக்னரன்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். அனந்தக ஆனந்தக அது இக்னரன்ஸ். அனந்தம் அனந்தம் அப்படிங்கிறது தெரியல. பரிச்சின்னம் இருக்கு, பரிச்சின்னம் இருக்கு. இது வந்து அபரிச்சின்னம். அபரிச்சின்னம்னு தெரியல. சரி, இப்போ அனந்தம்னா என்ன? நான் உங்களை தான் கேட்குறேன். இன்ஃபைனைட். நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்கறது அனந்தம்னா என்ன? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஏன்னா நான் ஏன் கேட்குறேங்கிறத சொல்லிடுறேன். சும்மா நீங்கள் எல்லாத்தையும் கேட்க போகிறீங்களா தானே ஜி? அதுக்கு தானே. அப்படி இல்லை என்ன? ஏன்னா எது இக்னரன்ஸாக இருக்கிறதோ அந்த இக்னரன்ஸை தானே எடுக்கணும். இக்னரன்ஸை எடுக்கணும் இல்லையா? இருப்பது நான் மட்டும்னா சாரி, எந்த இக்னரன்ஸை எடுக்கணுமோ, எந்த இக்னரன்ஸ் எடுக்கணுமோ அதோட ஒரு ஐடியா இருக்கணுமே இல்லையா? இப்போ அனந்தம்ங்கிற இக்னரன்ஸ் இருக்கு, அதை எடுக்கணும். கரெக்டா? ஆமாம். அப்போ அனந்தம்னா என்னன்னு கேட்குறேன். அதனால சரி, ஓகே. அப்புறம் இன்ஃபைனைட். நிறைய வேர்ட்ஸ் சொல்கிறேன். நார்மலாக அதாவது எப்படி ஏதாவது சொல்லும்? தேசகால அபரிச்சின்னம். சரி, தேசகால அபரிச்சின்னம், தேசத்திற்கும் காலத்துக்கும் உட்படாதது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஏதாவது யோகிக்க முடியுமா? தேச காலத்துக்கு உட்படாதது எப்படி இருக்க முடியும்? திரிகாலே அபிதிஷ்டதி, எல்லா காலத்திலும் இருப்பது. அது காலமே இல்லைன்னா காலமே தேவையில்லை. அண்ட் பிகாஸ் தேசம் காலம் தேச காலத்துக்கு உட்படாதது இல்லையா? ஹவு கேன் காலம் இல்லாமல் கூட அது இருக்கிறது. சரி, வேற ஏதாவது யாருக்கா தோணுறதா? கரெக்டு தான், எதுவும் தப்பு இல்லை.
நித்தியம் தான். அது அந்த வேர்டோட டெஃபினேஷன் சொல்லிட்டீங்க. வேற பிளவுபடாதது, அப்புறம் அழிவில்லாதது, அப்புறம் பூரணம். பூரணம். ஸ்வேதா? சர்வம். சொல்லுங்க. Without end. Without a beginning, without a end. அநாதி அனந்தம். விஜய்ஜி, விஜய்ஜி அங்க இருக்காரா? சொல்லு விஜய்ஜி. விஜய், அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்றேன். ஆபீஸ் எப்படிதான்? நீங்க மியூட்ல இருக்கீங்க. உனக்கு கேட்கலையா விஜய்? அவருக்கு கேட்கலன்றாரே, அப்படியா? உங்களுக்கெல்லாம் கேட்கறதா? உங்களுக்கு கேட்கறதா? இங்க கேட்கறது இல்லையா? விஜய்ஜி நீங்க கட் பண்ணிட்டு வாங்க. ரீஜாயின் பண்றீங்களா விஜய்ஜி? எல்லாருக்கும் கேட்கறது இல்லையா? ஓகே. ஸோ பூரணம், பிளவுபடாதது பூரணம் இல்லையா? ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ கேட்கறது. சொல்லுங்க ஜி. நீங்க பூர்ணம் தான் நானும் சொல்ல வந்தேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. லிமிட்லெஸ் அண்ட் பூர்ணன், ஆனந்தம். ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ இப்படிப்பட்ட பிளவுபடாதது, காலத்துக்கு உட்படாதது, ஸ்பேஸுக்கு தேசத்துக்கு உட்படாதது, வேற என்ன சொன்னேன்? பூரணம் இல்லையா? சர்வம், எல்லாம் நித்தியம், இதெல்லாம் சரி. இப்படிப்பட்டது உங்களுடைய அனுபவத்தில் இருக்க முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. ஏன் முடியாது? அதான் திரும்பியும் ஏதோ குழப்பற மாதிரி கேட்குறேனோ? நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இருக்கா? எனக்கே இப்போ நான் கேட்குற கேள்வி நான் குழப்பறேன். நான் ஏன் ஒரு அனந்தமான விஷயம் அனுபவத்தில் இருக்க முடியாது சொல்கிறேன் இல்லையா? ஏன்னு கேட்குறேன். கரெக்டாக தானே கேட்குறேன்? அப்பா ரெண்டு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. எனக்கு அவ்வளோ படிக்கலை நான். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு படிக்கிற மாதிரி சொல்லுங்க. முதல்ல இவாளை முடிச்சுடலாம். நச்சிகேதா. இது லாஸ்ட் டைம் நான் இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன்றது அந்த அந்த கேப்பு தான் எனக்கு தெரியலன்றது தான் டைம். சரி, லிமிட்லெஸ்ன்றதுலாம் அவனுக்கு தெரியல. ஐ எம் கன்ஃபைன் டு தெரியலங்கிறதுனால நீங்கள் என்ன அதை கேட்கவே கேட்காதீங்கன்றீங்க. கரெக்டு தான், நல்ல பதில். லிமிட்லெஸ்ஸுங்கிறது அனுபவத்தில் இருக்க முடியாதுன்னு கொஸ்டின் டிவியேட் பண்ணக்கூடாது. நான் என்ன கேள்வி கேட்டேன்? உங்களை தூங்க வைக்காம இருக்கிற அளவுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். கேள்வி மறந்து போயிடக்கூடாது. என்ன கேள்வி கேட்டேன்? இப்போ அனுபவத்தில் இருக்காது எல்லாரும் ஒத்துண்டே இல்லையா? ஏன்னு கேட்குறேன். ஸ்வரூபமே அதுதான், ஆனந்த ஸ்வரூபம். பாருங்க, நீங்க லாஜிக் சொல்லாம தெரிஞ்ச வேர்ட்ஸை ரிப்பீட் பண்றேன். ஒரு லிமிட்லெஸ் அனுபவத்தில் இல்லைன்னு சொன்னா ஏன்னு கேட்குறேன். ஏகம். எல்லாரும் சொன்னா அவெல்லாம் பாவம். கணேஷ்ஜி சொல்லுங்க. வெரி குட், ஐ அக்செப்ட் தி ஆன்சர். இவர் சந்துருஜி சொல்லுங்க. சந்துருஜி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளவா வேற ஒண்ணு கிடையாது இல்ல, உங்களுக்கு வேற ஒண்ணு கிடையாததுனால அப்படி சொல்றேன். ஓகே, சரி. ஜெயஸ்ரீ.
குருஜி ஒன்ஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா அது எகெயின் வந்து ஃபைனைட் ஆயிடும். ஸோ தட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட். வை வி ஆர் டாக்கிங் அபௌட் திஸ். ஓகே சரி. இவ ஆப்ஜெக்ட் சொன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இங்கேயும் ஆப்ஜெக்ட் யாரோ ஒருத்தர் சொன்னா இல்லையா? இப்போது ஒரு எனக்கு அனுபவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அனுபவிக்கின்றவன் ஒன்றுத்துக்கு ஒன்று லிமிட்டெடு. அப்புறம் அனுபவங்கிறது வந்து போகும். ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். இது நான் இது உங்களுக்கு தெரிஞ்சு தானே சொன்னேன் அறியாரஞ்சி. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சது தானே சொன்னேன். இப்போ சந்திரமா சாட்சி ஸ்வரூபம் அதெல்லாம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்கிறேன். ஒன்று ஸ்ருதியோடைய இங்கே பாருங்க 3 விஷயம் இருக்கிறது. ஸ்ருதி, யுக்தி, மூணாவது என்னது? அனுபவம். நிறைய கிளாஸில் இதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய அறிவு இந்த 3த்துலேயும் கிளியராக எப்படி சொல்கிறது டேலி ஆகணும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை நீங்கள் அடையிறேன்னு சொன்னால், அல்லது அத்தியாசம் சம்பந்தமாக இல்லாமல் பேசலை, அத்தியாசம் நீங்கிறது சொல்கிறேன்னு சொன்னால், அல்லது அம்சிக அஜ்ஞானத்துவ நிவர்த்தி ஆகிறதுன்னு சொன்னால் என்ன ஆகணும் இல்லையா? அகம் பூர்ணஹா அனந்தஹா பிரம்மஹா எல்லாம் தெரியணும். அந்த தெரியக்கூடிய விஷயம் ஸ்ருதி வாக்கியத்துலேருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். லாஜிக்கில் நமக்கு எந்த முரண்பாடும் நம்ம மைண்டில் இல்லை. அப்புறம் ஆப்வியஸ்லி அது அனுபவம்னா என்ன, நம்மளை அதை எவ்ரி செகண்ட் நம்மளாக இருக்கிறதுனால அது நமக்கு அனுபவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அனுபவத்துலேயும் அது டேலி ஆகணும். இங்கே எங்கே நமக்கு இது ஆகலையோ அந்த ஞானம் வித்யதே ஹிருதய கிரந்திஹி சிந்தந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சர்வ பாபானி. இந்த மந்திரம் ஞாபகம் இருக்கா? முண்டகோபனிஷத் இல்லையா? கொஞ்சமாவது சந்தேகம் இருந்தோ அதில் அதுக்கான அனுபவத்திற்கு விபரீதமாக எது இருந்தாலும் அந்த ஞானம் நமக்கு மோட்சமாகிய பிரயோஜனத்தை கொடுக்காது. ஸோ தோ வி கேன் கன்வின்ஸ் அவர் செல்ஃப் ஆமா சாட்சி ஸ்வரூபம் அதான சத்து வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கேட்டதுனால திரும்பி கொண்டு வரும். அந்த வேர்ட்ஸோடைய விஷயத்தை நம்ம லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணி இந்த மாதிரி சொல்ல முடியறதா? கரெக்டா? அனந்தத்துவங்கிற சப்தத்தை விச் இஸ் த பார்ஷியல் இக்னரன்ஸாக இருக்குது ஃபார் அ அஜ்ஞானி. அந்த அஜ்ஞானத்திலேருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசம், அந்த அத்தியாசத்தோடைய விஷயம் எப்படி இருக்கிறது? விளைவு அகம் அனந்தம் அல்லது அகம் அபரிச்சின்னம்ங்கிறது தெரியாமல் இருக்கிறது இல்லையா? அப்போ அனந்தம்னு சொன்னால் அபரிச்சின்னம் லிமிட்லெஸ்ஸுங்கிறத சொல்லும் போதே அது அனுபவத்தில் இருக்க முடியாது. சரி, உங்களுக்கு இன்னொரு கொஷின் கேட்குறேன். அனுபவத்தில் இருக்க முடியாதது ஆனால் இருக்கக்கூடியது ஏதாவது தெரியுமா? ஈஸி கொஷன்ல 1 மார்க் கொஷின், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அத்தியாசம் போயிடுதா இல்லையா? இப்போ இல்லையா? அந்த இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே 25 செகண்டு தான். அப்படின்பா, அது எடுத்து கொடுத்த உடனே 20 செகண்ட் ஆகிடுது, 5 செகண்டில் போச்சு. இப்போ தான் அம்சிக்க அஜ்ஞானத்துவம்னோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? அனந்தம்னா என்னன்னு கேட்டு இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா சாஸ்திரம்? இப்போ புரியலையா யாருக்கும் ஒன்றுமே? அந்த அந்த என்ன புரியலன்னா தலைவனே எப்படி போச்சுன்னு தான் தெரியல அப்படிங்கப்படாது. இப்போ இப்படியா சொல்றது? நீங்கள் என்னெல்லாமோ சொல்லுவேன்னு பார்த்தேனே. இப்போ நான் சொன்னது யாரையாவது இப்போ நான் சொன்னதை யாராவது அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? அண்டர்ஸ்டாண்டிங்க. அம்சிக அஜ்ஞானத்துவம், இது அனந்தம், இது 3 ரூபமும் பார்க்குறோம் நம்ம. அதாவது எனக்கு நான் அனந்தம் சொல்கிறதுன்னா என்னால் ஸ்ருதி மூலமாகவும் லாஜிக் மூலமாகவும் யுக்தி அனுபவம் இது 3 மூலமாகவும் அது கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் சொன்னதை மட்டும் சொன்னால் கூட போதும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் தான் அனந்தம்னு சொன்னேன் இல்லையா? எப்படி சொல்லிவிட்டேன் அப்படியே? அதான் நான் தானே அனந்தம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அப்போ அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை ஜி, நான் கேட்குறது புரியுறதா உங்களுக்கு? இந்த 3 இருந்தால் இந்த 3 மூலமாக தான் கரெக்ட் ஜி. அதுக்கப்புறம் சொன்னது சொல்லுங்க. சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
ஆ அனுபவத்தில் இல்லாதது அது நான் தான்ங்கிறது. சரி, ஓகே. வேற யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதாம்மா? நான் இப்போ சொன்னது அனந்தத்துவம் புரிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம். சரஸ்வதிட்ட கூட மண்டே ஆக்னா கொடுத்துருந்தேன் நான். சரஸ்வதி, சந்திரா, லைனாவா? என்ன? நான் அனுபவத்தில் இருக்கிறேன். சரி, மைக் அங்கே கொடுத்துருங்க. என்ன பாத்தியா? யாருக்கும் புரியல பாத்தியா? மைக்கில் சொல்லு, மைக்கில் சொல்லு. நான் எப்படி டிஸ்கஷனை கொண்டு போகிறேன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா ஓஹோன்னு போயிடுவாங்க. இருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அனுபவத்தில் ஒரு பொருளாக இல்லை, அது நான் மட்டுமா தான் இருக்கணும், வேற ஒன்றும் இது. அதனால என்ன அனந்தம். அதனால இது வந்து அதனால ஏன் அனந்தம் சொல்கிற? ஏன்னா இது வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்தால் லிமிடேஷன் வேற வேற பொருளா ரூபமா குணமாலாம் இருக்க முடியாது. அதில் வந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணோம்? அனந்தத்துவம்னா என்னன்னு கேட்டேன், அனந்தம்னா என்னன்னு கேட்டேன். அது வந்து அனுபவத்தில் இருக்க முடியுமான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தோம். ஏன்னு பார்த்து சொல்லும்போது திரும்பி இப்போ ஓகே, எது வந்து ஒரு ஆப்ஜெக்டா இல்லையோ இல்லையா, ஆனால் எப்பவும் இருக்கிறதோ அப்படின்னா என்னவா இருக்கும்னு கேட்டேன். நானுன்னு கேட்டேன். ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டேனே. இன்னும் புரியலையா? புரியல? நான் தான் எல்லாமே இருக்கேன், எல்லாமே நான் தான் இருக்கேன். எல்லாமே நான் அது சொல்லவே இல்லையே. இப்ப சர்வம் நான் தான். நான் அது சொல்லவே இல்லையேப்பா. அனுபவத்தில் இல்லாத புரியுறதா? என்ன புரியலங்கிறது புரியுறதா? பூர்ணம் அதை சொல்லி முடிச்சிடலாமா? இல்லைங்கஜி, இல்லைங்கஜி, அந்த கதையெல்லாம் வேணாஞ்சி. டு த பாயிண்ட், ஸ்டிக் டு த பாயிண்ட். பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம் டு த பாயிண்ட், யூ ஆர் கோயிங் அரவுண்ட் த, அது பேர் தான் வேண்டாம். அது அப்படி பண்ணாதீங்க. ஸ்டிக் ஹியர். பரவாயில்ல, தெரியலன்னா சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல. ஏய் தம்பி, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் என்ன வாழைப்பழம்? எவ்வளோ ரூபா கொடுத்தேன்? ₹1 கொடுத்தேன். அந்த மாதிரி இப்போ திரும்பி அனந்தம்னா என்னன்னு கேட்டோம். நான் கேட்குறது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? என்ன புரியல எனக்கு. கன்ஃபியூஸ் பண்ணுறேனோ? சொன்னதே தான் நான் திரும்பி கேட்குறேன். என்னம்மா? அது 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 அடுத்த டெரைவேஷன். சர்வம் சொன்னா இல்லையா? ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுருத்துன்னு சொன்னால் அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற விஷயத்துக்கு வருவோம். அனந்தம்னாக்கா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம அந்த பாயிண்ட், அந்த லைனில் நம்ம திங்க் பண்ணலை. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம இத்தனை நேரம் என்ன திங்க் பண்ணினோமோ அதை வச்சு என்ன பண்ணினோம்? நீங்கள் தானே அனந்தம்னு நீங்கள் தான் பதில் சொன்னேன். அதை நான் ரீட்ரேட் பண்ணி ரீதிங்க் பண்ணி உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியறதான்னு தான் கேட்குறேன். அப்போனா என்ன ஆகும்? இத்தனை நேரம் யோசிச்சதை தான் நீங்கள் திரும்பி யோசிக்கணும். புதுசாக எதுவும் யோசிக்க வேண்டாம் இல்லையா? அது முடியறதான் தான் நான் பார்க்குறேன். பாருங்கோ, முடியலையா? இத்தனை நேரம் நோட் பண்ணிக்கலையா? இத்தனை நேரம் பேசினதை நோட்டே பண்ணிக்கலையா? சரி, என் கூட சேர்ந்து திங்க் பண்ணலையா? திங்க் பண்ணலையா? சரி, அப்போ திங்க்கும் பண்ணலை நோட்டும் பண்ணிக்கலைன்னா எதுக்கு இந்த எதுக்கு சிந்தனை பண்ணணும்? மைக்கில் கொடு. அப்போ தான் இவாளுக்கே கொஞ்சம் பாவஞ்சி. அறிவும் எனக்கு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் தான் நான். தட் போத் cannot be different. எனக்கு அனுபவம் இருக்குது, அதான் நான், அந்த அனுபவம் தான் நான். அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? டிஸ்டிங்கிஷ் ஆர் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. அதுதான் அதுதான் அனந்தம்னு சொல்கிறேன். உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு சொன்னாலே நீங்களும் அனுபவம் வேறு வேறு தானே. நான் தான் அனுபவம்ன்றேன். அந்த அனுபவம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்? நான் அப்படி சொன்னேன் இப்போன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது நான் தப்பு சொல்லலை. நாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணினோமா இத்தனை நேரம்னு கேட்குறேன். என்னப்பா? இங்கே கொடு.
இல்லைன்னா நானே திரும்பி சொல்கிறேன். அனுபவத்தில் இல்லாதது அது எனக்கு தெரிந்தது, அதுதான் நான். அப்படி அனுபவத்தில் இல்லாதது ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், தெரியாது, அதுதான் நான். சரி, எப்படி அனந்தமாச்சு? என்ன எப்படி தெரியலையா இல்லையா? ஓகே, நான் சொல்கிறது உனக்கு ஆமாம், அதை நீ உனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன். நான் இப்போ நம்ம எப்படி பேசினோன்னா, இல்லைம்மா நம்ம எப்படி பேசினோம், ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை. சரி, நம்பர் 1. அதுக்கப்புறம் நான் வந்து பூர்ணமாக இருக்கேன், எனக்கு ஒரு லிமிட், தேசத்துக்கும் காலத்துக்கும் அதுதான் டிரைவ் பண்ண போகிறோம். லிமிட்டடாக இல்லை, அதுதான் டிரைவ் பண்ண போகிறோம். எல்லாமே நான் தானே இருக்கேன், அதுதான் டிரைவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் கேட்குறேன். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. எப்படின்னு கேட்குறேன். எப்படின்னாக்கா நம்ம இத்தனை நேரம் பேசினது, இத்தனை நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், இத்தனை நேரம் நம்ம பேசின வழியிலே சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை, நான் தான் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறது எதுவும் நான் தான் எல்லாமாவும் இருக்கேன். ஏன்னா பூர்ணன்னா அதுக்கு லிமிட்டே இல்லையே. அதான்ப்பா நாம நாம இல்லை விட்டுருங்க பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு அனந்தம்னா என்னன்னு பார்த்தோம். லிமிட்லெஸ்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எடுத்துட்டோம், நம்பர் 1. இது வந்து கடைசி தடவை சொல்கிறேன். இனிமேல் நான் சொல்லறதுக்கான நீடு நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். இது முடிஞ்சால் இதை கேட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அனந்தம்னா என்னங்கிற டெஃபினேஷன் நம்ம லிமிட்லெஸ் என்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதை நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் டிரைவ் பண்ணி யோசித்து இன்றைக்கி யோசித்த மாதிரி யோசித்து வச்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து அப்படிப்பட்ட அனந்தம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குமா இருக்காதுன்னு பார்த்தோம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம். எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் இருக்கணும்னா அது எக்ஸ்பீரியன்ஸரும் அது ஒரு இன்டர் மியூச்சுவலி அல்லது மியூச்சுவலி அது டிபெண்ட்டுன்னு பார்த்தோம். ஓகே, அப்போது அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது. அப்புறம் அது இண்டிபெண்ட்டாக இருந்தாங்கணும். இதெல்லாம் டிரைவ் பண்ணிடணும். ஆச்சா, ரெண்டாவது என்ன சொன்னேன் ஃபைனலாக? ஓகே, எது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கவே முடியாதோ, ஆனால் எது இருக்கோ அது எதுன்னு சொன்னேன். தேர்ஃபோர் அனந்தம் ஈக்குவல் ஆகலையான்னு கேட்டேன். இப்போ ஈக்குவல் ஆகலையா? அனந்தத்தோட டெஃபினேஷனும் நானுங்கிற உடைய இன்னொரு டெஃபினேஷனும் பாருங்க. நானுங்கிறதுக்கு சிம்பிள் மீனிங் என்னது? எது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாதோ, எது இருக்கிறதோ. ஓகே, அனந்தத்தோடைய டெஃபினேஷன் என்ன பாருங்க? இதுதான் நம்ம பேசினோம். தேர்ஃபோர் ஐ எம் அனந்தஹா. கரெக்டா? இது ஏன் சொல்லலை நீங்க? என்ன புரிஞ்சுதோ? யா, புரியலன்னா ஏதாவது கேள்வி கேளு. சரி, எதுவும் கேள்வி இல்லையா? சரி, ஃபர்தராக என்ன? அம்சிக்க அஜ்ஞானத்துவத்தில் அனந்தம் தெரியல. அதுதான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். சரி, அடுத்த சங்கா என்ன? அடுத்த சமாதானம் என்ன? அடுத்த சமாதானம் போலாமா? கண்டினியூ. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. திரும்பி அத்தனை நேரம் பேசின்னு இருக்கோமே, விஷயத்தை சொல்லுங்க. வாங்க பூர்வபக்ஷி யாரே, இது வரைக்கும் 2 அதெல்லாம் தெரியும். 3வது மட்டும் சொல்லுங்க. சரி, 3வது சாதுருஷ்யம். அப்படி வாங்க. என்ன சொல்ல வரோம்? சிமிலாரிட்டி இருக்கணும்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது
எப்படி எடுத்தோம் இந்த மாதிரி சங்காவை? ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கயிறு, இன்னொன்று பாம்பு. இந்த 2 விஷயத்து மூலமாக அத்தியாசம் ஏற்படும் சொல்கிறோம். ஆனால் இருக்கிறது ஒன்று தான். அதால் எப்படி அஜ்ஞானத்துக்கு ஏற்படும் நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க. இது அப்ஜெக்ஷன் சொல்கிறீங்க. சரி, உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ககனம், ககனாகாரம், அதாவது ஆகாசம். எப்படி ஆகாசத்தை வந்து அது ஒன்று தான் இருக்கிறது, நம்ம அது மேலேயே தவறான அறிவு வச்சுருக்கோம். என்ன சொல்கிறோம்? நம்ம ஆகாசத்தை பார்த்து நீளமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு குடை மாதிரி இருக்குது, சத்திர மாதிரி இருக்குது, குடை மாதிரி அதை. அப்புறம் என்ன சொல்கிறோம்? மாசுபடும். ஸோ இப்படிலாம் வந்து ஒன்றுத்து மேலேயே நம்ம தவறான அறிவு வச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவுக்கும் அதே மாதிரியான தவறு ஏற்படலாம். ஆத்மா வந்து சஜாத்திய சொகத பேத ரகித, அது மாதிரி வேறொரு ஆத்மா இல்லாது, கிடையாது. அதனால ஆத்மா அனாத்மா 2 கம்பேரிசன் பண்ண முடியாது. ஆத்மா ஒன்றும் வரலையா? பேட்ரி ப்ராப்ளமா? அது எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே அது பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குது. சரி, வருதா பார். ஹலோ, அப்படியே சொல்லுங்கள். இருக்கிற ஒரு விஷயத்திலேயே நமக்கு எப்படி இந்த தவறான அறிவு ஏற்படுதோ அதே மாதிரி இருக்கிற ஒரு வஸ்து ஆத்மா தான். அது மேலே தவறு ஏற்படுறது யதார்த்தம் தான் அது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற இந்த சாபிரிஷன் ரூல் வந்து ஜென்ரல் ரூல் தான். இட் இஸ் நாட் அ ஒரு மேண்டேட்ரி ஆர் கம்பல்சரி ரூல் கிடையாது, ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம் அதை. இதனால அந்த அத்தியாசம் இருக்கிறது. தவறாக சொல்லிட்டேன். வேறு யாராவது? வேறு யாரும் இதுக்கு இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி? நச்சிகேதர் வேறு யாருக்கும் தெரியாது? அவர் சொல்கிறத எதாவது ஆட் பண்ணணுமா, எதாவது தெளிவுபடுத்தணுமான்னு கேட்குறேன். ஏன்னா ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து சேத்தனம் அச்சேதனம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதால் மூலமாக தான் சங்கா ஏதோ சொல்லாரு, ஆனால் ஏதோ இருக்கு சொல்கிறாரு. சரி, இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணின்னு வருவீங்களா ஜி? ஒரு 4 லைன் எழுதி கூட புக் இல்லாமல் இருந்தனால அப்படி இருக்கா? சரி, புக்கை பார்த்து ட்ரை பண்ணுங்க. சரி, ராம் ராம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்கு அந்த தவறான அறிவு ஏற்படலாம், அதாவது கம்பேரிசன் இல்லாமல் இருந்தாலும். இப்போ சாதிருஷ்யங்கிறதுக்கான சமாதானத்தை மட்டும் சொல்லுங்க. நம்ம இருக்கின்ற ஒரு ஆகாசத்தை வைத்தே தவறான அறிவு ஏற்படுகிறது. அதே போல தவறான அறிவு ஆத்மாவிலும் ஏற்படலாம். ஏன்னா அனாத்மாவுக்கு அதிஷ்டானம் ஆத்மாதான். சரி, அப்படியா? எப்படி சொல்லணும்? நான் கரெக்டுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். என்னை வந்து இப்படி பிரசன்னமாக பார்த்தா நான் என்ன பண்ணுறது? சாதிருஷ்யம்னு ஒரு சங்கா இருந்தது, அதை ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணினோம். அப்புறம் அதோட இப்போ சமாதானத்தை சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் உதாரணம் வந்து ஆகாசம் சொல்கிறேன். ஆனால் என்ன சமாதானம்னு புரிப்படலையே, சரியா? உங்ககிட்டேருந்தே வெளியில் வரலையே.
அது we are able to find the similarity, we are able to say. Whereas in case of ஆகாசம்ன்றது ஒன்று தான், இது வாஸ்ட் இதுவாக இருக்கும், அதுக்கு கம்பேரிசன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதுலேயே நம்ம வந்து தப்பாக அதை புரிஞ்சுக்கிறோம். அது ப்ளூவாக இருக்குன்னு நினைக்கிறோம், அது வந்து ப்ளூ கேனப்பி அப்படின்றோம். அதனால இருக்கிற ஒரு வஸ்துலேயே இந்த மாதிரி நமக்கு இது இப்போ ராங்கான ஒரு இது பர்செப்ஷன் அப்படிங்க. அதே மாதிரி ஆத்மாங்கிறது ஒன்று தான், ஏக்கம் அப்படின்ற மாதிரி ஏக்கம் ஆத்மா. அதுக்கு வேறொன்று கம்பேரிசனும் சொல்ல முடியாது. சரி. அதனால வந்து இதுக்கு வந்து சாதிருஷ்யம்ங்கிறது இந்த விஷயத்துல அவசியம் இல்லை அப்படின்னு ஆச்சாரியம். சாதிருஷ்யம் அவசியம் இல்லையா? அப்படி சொன்னா பூர்வபக்ஷம் ஒத்துக்கல ஜி. அதுக்கு இணைய சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு சரி, எனக்கு புரியுறது. ஆகாசம் மாதிரி ஆத்மாவுக்கு ஒன்னொன்று விஷயம் கிடையாது. கரெக்டு. அதனால இப்போ அத்தியாசம் இருக்கா இல்லையா? அதான் எப்படின்னு கேட்க, அதுதான் சமாதானம் சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன் ஹரியரஞ்சி, நீங்கள் பூர்வபக்ஷியாக திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆன்சர் உங்களுக்கே கன்வின்சிங்காக இருக்கா? சாதிருஷ்யம் ஓகே இருந்தாகணும் அப்படிங்கிற கண்டிஷன் சங்கால வருது. நீங்கள் சாதிருஷ்யம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? சமாதானமாக சொல்கிறீங்க எனக்கு. இந்த அப்படின்னா சாதிருஷ்யம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ நீங்கள் சங்காவாக நான் சொல்கிறது தானே நீங்கள் ஒத்துக்கிறீங்க. இப்போ எப்படி சமாதானம் சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். வாங்கி டைம் ஆகுது, கடைசியாக சொல்லு, லாஸ்ட். எப்படி ஜென்ரல் ரூலில் பார்த்தானா ஆத்மா அனாத்மாவுக்கு சிமிலாரிட்டி கிடையாது தான். ஆனால் எக்ஸப்ஷனலாக எப்படி ககனம் ககனாகாசம் அந்த உதாரணத்தில் வந்து ஒரு அனந்தமாக இருக்கிற அந்த ஆகாசத்து மேலே நீ ப்ளூ ஸ்கை இந்த ஸ்கை இது மாசுபடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அட்ரிபியூட்டாக எடுத்துன்னு வந்து அது வந்து அந்த ஆகாசமே மாசுபட்ட மாதிரி நம்ம அதை சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆத்மா ஏக்கம் தான். ஆனால் அது மேலே அனாத்ம விஷயங்களை ஏற்றி வச்சு ஆட்ரிபியூட்டாக கொண்டு வரோம். அது நான் பாடி மைண்டு அப்படிங்கிற ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் அது மேலே ஏற்றி வைக்கிறதுனால அந்த இடத்துல அத்தியாசம் எக்ஸப்ஷனலாக ஏற்படுறது. இதுதான் சமாதானம். ஏன் இது உங்களுக்கு சொல்ல வரல? நான் நோட்டையும் பார்க்க சொன்னேன். சரி, இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்தீங்க? நோட்ஸை பார்த்தீங்களா? கிளாஸை கேட்டிங்களா? கிளாஸையும் கேட்டோம், நோட்ஸும். சரி. ஸோ சமாதானம் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல வந்து ஜென்ரல் ரூலாக சாதிருஷ்யங்கிறது அப்ளை பண்ண முடியாது. வேறு சாதிருஷ்யத்துக்கு இன்னொன்று இருக்கணும். இங்கே இன்னொரு இல்லாததுக்கும் இங்கே வந்து சமாதானம் சொல்கிறோம் இருக்குது அப்படின்னு எக்ஸப்ஷனலாக ஆகாசத்தை வச்சு ஆத்மாங்கிறத சொல்கிறோம். தேர்ஃபோர் சாதிருஷ்யம் வந்து இந்த இடத்துல நீ சொல்கிற மாதிரி இல்லைனாலும் இந்த வித்தியாசம் ஏற்படும். இங்கே பார், நீ சொல்கிற கண்டிஷன் ஆகிய சாதிருஷ்யம் இங்கே நீ சொல்கிற மாதிரி கிடையாது, ஆனால் அத்தியாசம் ஏற்படுறதுன்னு ப்ரூவ் பண்ணுறோம். எஸ், கரெக்டா? சரி, இங்கே யாரோ கை தூக்கியிருக்கா, அவளை கேட்டு முடிச்சுடலாம். சொல்லுங்க சந்துருஜி, ஏதாவது சொல்ல வரணுமா? சரி, நான் வந்து சிமிலாரிட்டின்றது வந்து ஒரு ஜென்ரல் ரூல் தான். இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆகாசத்தை எடுத்துக்கிறோம். ஆகாசத்து வந்து அதுக்கு ஈக்குவலாக ஆகாசம் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோம்? ஆகாசத்தை பார்த்து ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வந்து ஒரு பாத்திரத்தை கவுத்துப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலரோ அந்த பாத்திரத்தை கவுத்த போட்டுன்னு சொல்கிறதோ அது வந்து அந்த ஆகாசத்தோட கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு அத்தியாசம் ஏற்படுது இல்லையா? அதாவது சிமிலாரிட்டி இல்லைன்னாலும் அத்தியாசம் ஏற்படுறது அப்படின்றது. ஓகே ஜி, தேங்க்யூ. இது ஒரு உதாரணம் அப்படின்னு சித்ரா. ஹரியோம் குருஜி. ஹரியோம். சாதிருஷ்யம்ங்கிற ரூல் வந்து though it is there, it is not necessary for the condition to be fulfilled. கம்பல்சரி கிடையாது. ஆகாசம் எக்ஸாம்பிள் வச்சு. சரி, ஏன் சொல்கிறேன்?
கரெக்டு. ஏன் ஏன் வந்து சாதிருஷ்யமா இருக்கணும்னு இல்லை. சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏங்கிறது சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி கிடையாது. certain exceptions can this is an exception. எப்படி எக்ஸெப்ஷன்? என்ன எக்ஸெப்ஷன்? Both need not be sadrishyam. கரெக்ட். ஏன்? Like Akasham. Okay. What is a detailed example has been explained already. ஆமா. ஸோ அது இதுல என்ன டிரைவ் பண்றோம்? ஆத்மா அனாத்மாக்கு Atma need not be like Anatma need not be like, because both are Omat Kachapata diagonally opposite. Compulsory கிடையாது இந்த கண்டிஷன். எப்படி சொல்லணும்னா ஆத்மாக்கு சாதிருஷ்யமானது இருக்க முடியாது. இருக்கலைனாலும் ஆகாசம் போல ஆத்மாவில் அத்தியாசம் ஏற்படுறது அப்படி சொன்னா போதும். புரிஞ்சுதா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நமக்கு பேச ஆரம்பிச்சா டைம் போறதே தெரியல. டைம் ஆயிடுத்து. நான் என்ன பண்றது? ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ராஹுக்ரஸ்த திவாகரேந்து சதுஷோ மாயா சமாச்சாதனா சன்மாத்ரகரணோபசம்ஹரணோ யோகோ சுஷுப்தः புமான் ஆகஸ்வாப்சமிதி பிரபோத சமயே யः பிரத்யபிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே விஸ்வவிஜாகிரதாதிஷு தஜா सर्वास्वस्तास्वपि स्फुरन्तं सदा आत्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया सस्वामि सम्बन्धतः शिष्याचार्यतया तथैव पितृपुत्राद्यात्मना भेदतः स्वप्ने जागृति वाय एव पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तये पूरम्बाजनलो निलो वरमहर् नातोलिमांशु पुमान् इत्यावादिचराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभो तस्मै श्रीगुरुमूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणादर्थमननात् ध्यानात् च सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्धे तत्पुनरष्टदा परिणतं च ऐश्वर्यमव्याहतम् अशुभानि निराचष्टे तनोति शुभसन्ततिं स्मृतिमात्रेण यद्भुंसां ब्रह्मतन्मङ्गलं परम् अतिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मतॄणां वरदत्वात् च ब्रह्मतन्मङ्गलं विदुः.
ओङ्कारस्यादशब्दश्च द्वावेदौ ब्रह्मणः पुरा कण्ठं भित्त्वा विनिर्यातौ तस्मान् माङ्गलिकावुभौ ॐ अथ ஸோ நாளைக்கு வந்து விநாயக சதுர்த்தி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நமஸ்காரம். காத்தால நமக்கு 6லேருந்து 8 அங்கே ஞான கணபதியோடைய அபிஷேகம் பூஜை இருக்கும். தபோவனத்தில் கொழக்கட்டை பிரசாதம் இருக்கும். எல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு இது பண்ணுற மாதிரி. சரியா? அதனால் சனிக்கிழமை வழக்கம் போல் இருக்கும். எதாவது சொல்லணுமா? சொல்லணுமா? கீதாஜி அதுக்கு தான். இப்போது டிசம்பர் 1ஆம் தேதி வந்து கீதா ஜெயந்தி. கீதா ஜெயந்தி தெரியுமா? நவம்பர் 30 வந்து ஞாயிற்றுக்கிழமை. நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைக்கி சாயந்தரம் வந்து நம்ம கீதா ஜெயந்தியை வந்து கொண்டாடுற மாதிரி. ஏன்னா நித்திய சுவாத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீதாவை படித்து முடிச்சிட்டோம். ஸோ அதோடைய சமர்ப்பணம் வந்து இந்த ஜெயந்தியை ஒட்டி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இந்த ஜெயந்தியை ஒட்டி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டி விசேஷமாக என்னன்னு சொன்னால் எல்லாருமே கீதா படிக்கிறா. ஸோ பெங்களூரில் இருக்கிறவா படிக்கிறா, இன்னொரு பேட்ச் இங்கே பெசன் நகரில் இருக்கிறவா படிக்கிறா. ஓகே, நீங்கள் படித்து முடிச்சிருக்கேள், இன்னும் வாரம் படிச்சுட்டு இருக்கேள், பிரஷ்னோத்தர மாலால் பண்ணின்னு இருக்கேள். ஸோ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. நங்கநல்லூர் ராஜவித்யாவில் பண்ணின்னு இருக்கா இல்லையா, குர்காவில் பண்ணின்னு இருக்கா. அதான் ஒன்று ஒன்றா சொல்லும்போது இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த ஜெயந்தியை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணின்னு இருக்கா. இதெல்லாம் பண்ணின்னு இருக்கா. ஸோ அதனால் முக்கியமாக இங்கே நித்திய சுவாத்தியாயத்தில் இவ்வளோ வருஷம் படித்து முடிச்சுவா வந்து அவளுக்கு ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். அதே விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது ஆரம்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இருக்கிறவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது குர்காவில் இருக்கிறவா என்ன பண்ண போகிறான்னா குவிஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறா. கேள்வி பதில் மாதிரி அவளோட ஏற்பாடு இருக்க போகிறது. அப்படி சமர்ப்பணம் பண்ண போகிறா. என்ன சாப்டர்மா? 3 and 4. 3 and 4 3, 4ங்கிற சாப்டரில் குவிஸ் மாதிரி பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறா. பெசநகர் அண்ட் பெங்களூர்லாம் அவளை வந்து ஒரு நிமிஷம் இல்லையா, 1 and 2 1 minute, 1 and 2 ஒரு நிமிஷத்தில் 1 and 2 அத்தியாயத்திலேருந்து அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கருத்தை வந்து அந்த ஸ்லோகத்தை சம்பந்தப்பட்டமாக சொல்லணும். அப்போது ராஜவித்யா வந்து 4, 5, 6, 7 அதில் அவள் எப்படி பண்ண போகிறா அப்படிங்கிறது அவள் டிசைன் பண்ணின்னு இருக்கா. பாக்கி இருக்கிறது 8லேருந்து கீதாவில் எவ்வளோ அத்தியாயமா? 8லேருந்து 18. அதை வந்து நம்ம எல்லோரும் சீனியர்ஸ் பேட்ச் எல்லோரும், நீங்கள்லாம் சீனியர் பேட்ச் தெரியுமா? சீனியர் ஆஜி 4வது வருஷத்தில் இருக்கேன் தெரியுமா? அது 4th year ஆஃப் வேதாந்தா ப்ராப்பராக. அதுக்கு முன்னாடியே சில பேர் ஆரம்பிச்சுவா இருக்கா. பட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பார்த்தோன்னாக்க நித்திய சுவாத்தியாயங்கிறது 4th year இது. ஸோ அதில் நீங்கள்லாம் சீனியர் பேட்சாக இருக்கேன். 4 வருஷம் நான் ஃபைனல் இயர் சொல்லுவா இல்லையா, அட்லீஸ்ட் அகாடமிக்கில். இதுக்கு ஃபைனல்லே ஒன்றும் கிடையாது, ஒரு சீனியர் பேட்ச். இப்போ 8லேருந்து 18 வந்து எப்படிமா ஸ்கிட்டா? ஸ்கிட்டு மாதிரி. ஸ்கிட்டு மாதிரியும். ஸ்கிட்டு மாதிரின்னா என்ன அர்த்தம்? அதோ பாருங்கள், அந்த குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் இல்லையா இவ்வளோ நாள் இல்லையா, இவ்வளோ நேரம் அந்த அத்தியாயங்களை கேட்டு இல்லையா பகவானிடத்தில் ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிற அத்தியாயத்தில் என்ன கேட்குறான் அப்படின்னா டக்குன்னு லைட்ஸ் ஆன் ஆகும் இல்லையா. அப்போ சரஸ்வதி மணி உட்காந்துட்டு இருப்பாங்க, புக்கை வச்சுட்டு அப்படி ஏதாவது சொல்லுவேன். இதெல்லாம் இப்படி இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு அத்தியாயத்தோடைய கருத்தை எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். நிறையா ஸ்லைடெலாம் ட்ராயிங்லாம் பண்ணி நீங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் இல்லையா. மெயினாக முண்டகோபனிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம்பில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணுவாள். அப்புறம் போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு
நாடகம் பண்ணினோம், கேனோபனிஷத்தில் ஒரு நாடகம் பண்ணினோம். அது மாதிரி இப்போ அந்த அந்த விஷயத்தையே ஒரு சின்ன ஒரு அந்த காலத்தில் மாதோ சீனுலாம் பார்த்துருக்கேல, இந்த மாதோ அப்படிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாணியில் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்கிட்டுனா அதை என்ன ஸ்கிட்டுனா என்ன வேர்டுக்கு தெரியலன்னா சொல்லின்னு இருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை வேறு என்ன வேறு தெரியலல்ல. அதான் இப்போதைக்கு இந்த ஐடியா வந்திருக்கு இல்லைப்பா, என்னப்பா இதான் ஐடியா வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படிலாம் பண்ணலான்னு நீங்களும் யோசிங்க. நான் எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இல்லை பெரியவா கிட்டலாம் ஏன் சொல்கிறேன் இல்லையா, கீதா ஜெயந்தியா ஜி பார்க்கலாம் ஜி அப்படி இல்லை, நீங்களும் எல்லாரும் யோசித்து எப்படி அதை வந்து நல்லா நடத்தலாம். ஹால் மட்டும் புக் பண்ணிட்டோம் நாங்கள், நங்கநல்லூரில் ரஞ்சினி ஹால் பண்ணியாச்சு. ரஞ்சினி ஹால் ஞாபகம் இருக்கா? விஸ்தாரமாக ஸ்டேஜெல்லாம் போட்டு நன்னா சாப்பாடெலாம் நன்னா போட்டாவா, சரியா? முதல் இடம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கண்டெய்னர் ரெடியாக இருக்கு, கண்டென்ட்டு ரெடி ஆகணும் இல்லையா? அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. என்னம்மா பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம் இல்லையா? கீதா முடித்து ஒருத்தராக சமர்ப்பணம் பண்ணினில்ல, இதை டோட்டலாக சேர்ந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி. உங்கள் ஐடியாஸை நீங்கள் கொடுங்க, அள்ளி வீசுங்க, எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ட்ராமாலாம் பண்ணியிருக்கீங்க சின்ன வயசுலன்னா உங்களை தலைமை தாங்குறோம், பண்ணுங்க. யோசிங்க, நிறைய டைம் இருக்கு. அப்படி டிசைன் பண்ணிட்டோன்னா பண்ணிடலாம். என்னம்மா சந்திரன், நீங்களாம் ஆர்டிஸ்டிக் பீப்புள், என்ன படாத, இன்வால்மெண்ட் வேணும், கான்ட்ரிபியூஷன் வேணும், ஆக்டிவாக இருக்கணும். என்னம்மா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சஜஷன் வந்து குரூப்புனா எந்த குரூப் சொல்கிறேன்? 6 குரூப்புக்கா? அப்படியா யோசித்தோம்? ஆமாம். என்னென்ன பண்ணினோன்னா இங்கே 8லேருந்து 18 வந்து டாப்பிக்காக பிரித்து, அப்புறமா எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி குரூப் பிரிக்கணுன்னாலும் பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஓப்பனாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு தாட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னாக்க, என்னப்பா நீங்கள்லாம் பேங்க்கில் வேலை செஞ்சு என்ன காவேரிமா, எல்லோரும் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கக்கூடியவா, எல்லோரும் ரிட்டையர்டு, மணியஞ்சி கம்பெனியே நடத்துகிறாரு, எல்லோரும் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். என்ன நீங்கள் தான் ஐடியாஸ் கொண்டு வரணும். ஹரியரஞ்சி கம் அப் வித் ஐடியாஸ். இது பேஸ் கான்செப்ட் இப்படி இருக்குது, சாப்டர்ஸு அதோடைய கருத்து, அதை வந்து கொண்டு வந்து அங்கே வந்து கொடுக்குற மாதிரி எந்த ஃபார்மேட்டில் எப்படி பண்ணினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பரவாயில்லையா இப்போது? ஸோ வந்ததுனாக்க எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி மல்டிபிள் வெரைட்டியாக கூட பண்ணலாம். என்னப்பா சரியா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த விஷயத்த ப்ளீஸ். ரொம்ப உயிர் நாடி நமக்கு கீதா. வேறு என்னை பற்றி யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, கீதை படித்தவன் தான் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பகவானே சொல்லும்போது, நம்ம படித்தவளாக இருக்கும்போது அதை நம்ம பகவான் கிட்ட வெளிப்படுத்தணும். நல்லபடியாக பண்ணுறதுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சரியா? அறிவோம். அறிவோம் அறிவோம் அறிவோம். ராணிஜி இங்கே இருக்க ஐடியாலாம் வரணும் ராணி.